हाय फ्रेंड्स वेलकम टू सुमित्रा சமையலறை இன்னைக்கு வீடியோல பூரி ரெசிபி தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம் கோதுமை மாவு வச்சு தான் நம்ம செய்ய போறோம் நல்ல ஹோட்டல்ல செய்யற மாதிரியே நல்ல பூரி நல்ல புசுபுசுன்னு இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்க போறோம் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறேங்க இப்போ இது கூடவே நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போறோங்க நான் 2 ஸ்பூன் எண்ணெய் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்க போறோங்க சப்பாத்தி மாவுல பிசைவோம்ல அதே போல நல்லா பிசைஞ்சிக்க போறோம் ஆனா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம சாஃப்ட்டா பிசைய கூடாது நல்லா திக்கா நல்லா கெட்டியா பிசைஞ்சிக்கலாங்க பூரிக்கு நம்ம கொஞ்சம் டைட்டா பிசையும் பொழுது பூரி நல்லா உப்பி வருங்க அதனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா டைட்டா பிசைஞ்சிக்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்காது நல்லா டைட்டா பிசைஞ்சிரலாங்க இதே போல பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்போ ரவையில நமக்கு நல்லா ஊறி வந்துருங்க இப்போ 1/4 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கோம்ல கோதுமை மாவு அதை நம்ம எடுத்து திரும்பவும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்க போறாங்க இதே போல திரும்பவும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ட பிறகு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டாச்சுங்க இப்போ சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டிக்கலாம் கொஞ்சமா மாவு எடுத்து சின்ன உருண்டைகளாவே உருட்டிக்கலாங்க நம்ம பெருசா உருட்டும் பொழுது பூரி சிலப்ப உப்பி வராது அதனால சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டிக்கலாம் இப்போ நம்ம பூரிக்கு தேய்ச்சி எடுத்துக்க போறோங்க நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல அதே போல ரொம்ப சாஃப்ட்டா தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் திக்கா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க லைட்டா மாவு தொட்டுட்டு நம்ம திக்கா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதே போல திக்னஸா தேய்ச்ச பிறகு நான் ஒரு மூடியால வச்சு நல்லா ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கறேங்க நாம இந்த அளவுக்கு திக்னஸா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவுமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நான் எல்லா மாவுமே இதே போல தேய்ச்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம பூரியை நம்ம சுட்டு எடுக்க வேண்டியதான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்கோம்ல பூரி போட்டு நம்ம சுட்டு எடுக்க வேண்டியதாங்க இப்போ நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் ரொம்ப எண்ணெய் சூடாயிடுச்சுனா மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் மாத்தி நம்ம வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ லைட்டா பூரி சேர்த்தோம்னா இது அப்படியே அமுத்தி விட்டோம்னா மேல நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி வந்துருங்க அதே போல திருப்பி போட்டு நல்லா இதே போல வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க பூரி நல்லா புஷ்ஷுன்னு நல்லா மேலே கிளம்பி நல்லா வந்துருச்சு பாருங்க நல்லா உப்பலா வந்துருச்சு பாருங்க இதே போல நல்லா வெந்து வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் இதே போலவே நம்ம மீதமுள்ள பூரி எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க இதே போல நல்லா உப்பி வருங்க கரண்டியால வச்சு அமழ்த்தி விட்டோம்னாலே நல்லா மேலே நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி வரும் இதே போல கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனது நம்ம எடுத்துக்கலாம் இதே போல எல்லா பூரியுமே சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்பவே சூப்பரான பூரி ரெடி ஆயிடுச்சு இதே போல ஈஸியா செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட இதே மாதிரி செஞ்சா சூப்பரா வரும் இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thank you